போன பார்ட்ல நம்ம பார்த்திருப்போம். விக்டர் யானுகோவிச் அவர்கள் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிறது போலலாம். அதாவது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஏன் விக்டர் யானுகோவிச் அவர்கள் சம்மந்தமே இல்லாம யூரோப்பியன் யூனியன்ல சேரேன்னு சொல்லி பிரச்சாரத்துல இன்க்ளூட் பண்ணோம் அப்படிங்கிறது போல, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கும்பல் வேலைய பார்த்திருப்பாங்க இல்லையா? மனசுல வந்து மக்களோட மனசுல மக்களுக்கே தெரியாம ஒரு விஷயம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது போல ஒரு ஆசைய தூண்டி விட்டுட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆசைய விதைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அத கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல விக்டர் யானுகோவிச் அவர்கள் எழுந்து வந்திருக்காரு. அவரு பண்ணலனாலும் வேற யாரோ ஒருத்தவங்க அதை செய்ய தான் போறாங்க. ஸோ அதனால அவர் செஞ்சுட்டு அது வந்திருக்கிறாரு. இதுல வந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த மீடியா டாமினன்ஸ் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அது பரவலா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அத மேலும் உறுதி செய்யும் விதத்துல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களே இந்த டக்கர் கால்சன் அவர்களோட இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இந்த மீடியால வந்து பாத்தீங்கன்னா டாமினன்ஸ்ன்றது உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால நம்ம போட்டி போட்டு சண்டை பிடிச்சு ஜெயிச்சு ஏதாவது செய்யலாம். ஆனா அதனால என்ன யூஸ் இருக்கு? ஜெயிக்க முடியாது. செஞ்சு பார்க்கலாமே தவிர அதனால ஜெயிக்க முடியாதனால எந்த ஒரு யூஸுமே எங்களுக்கு இல்ல அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் அங்க உண்மையும் கூட. ஸோ விக்டர் யானுகோவிச் அவர்கள் ஆல்ரெடி பவருக்கு வரதுக்கு 2004 இருந்துச்சு. ஆனா அதை என்ன பண்ணிட்டாங்க? கெடுத்து விட்டு குட்டிச்சோறு பண்ணிட்டாங்களா? ஸோ அதனால 2010 நம்ம இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி தானே நீங்க பண்றீங்க, பரப்புரை பண்றீங்க. அதை நான் கேபிட்டலைஸ் பண்ணி நான் ஆயிக்கிறேன் அப்படிங்கிறது போல அந்த ஃப்ளோலயே கோ வித் த ஃப்ளோலயே போய் அவர் ஆயிட்டாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ பிஹைண்ட்ல யாரோ வேலை செஞ்சிருக்காங்க இல்லையா? ஏன் அவங்க செஞ்சிருக்கணும்? எந்த ஒரு ஐடி விங்கா இருந்திருக்கலாம் அந்த காலத்துல இருந்து. ஸோ அந்த ஐடி விங் ஏன் வந்து மக்கள் மனசுல அந்த ஒரு ஆசைய விதைச்சிருப்பாங்க? நம்மளுக்கே தெரியாது. நம்ம மனசுல வந்து ஒரு ஆசைய வச்சிருவாங்கன்ட்டு. ஸோ ஏன் வந்து அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த காரணத்த தெரிஞ்சுக்கணும்னா, 1991ல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வந்து விடுதலை அடையுது. விடுதலை அடையும்போது பார்டர்லாம் பிரிச்சுட்டாங்க. ஆனா கம்ப்ளீட்டா எல்லாமே பண்ணிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அதுக்கு வந்து சில டைம் எடுத்திருக்கு. நம்மளோட இண்டிபெண்டன்ஸே அப்படிதான். ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்மியே நம்மளோட கண்ட்ரோல்ல வந்திருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது நம்மளோட ஹிஸ்டரி பார்க்கும்போது பார்ப்போம். பட் ஆனா இப்போ உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1997 அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா? அப்பதான் வந்து ஃபைனலா வந்து பேசுறாங்க. ஏங்க இந்த கிரீமியா பகுதியில எங்களுது தானே. இப்ப வரைக்கும் ரஷ்யா நீங்க தான் வச்சிருக்கீங்க. இப்ப இதையும் பிரிச்சுக்கலாமா? அப்படிங்கிற பேசும்போது, அப்பதான் உட்காந்து டிஸ்கஷன் வருது. என்னென்ன நேவல் ஃப்ளீட் ரஷ்யாவோட நேவல் ஃப்ளீட் இருக்கு. அதுல என்னென்ன போர்க்கப்பல்கள உக்ரைனுக்கு குடுக்குறது, என்னென்ன போர்க்கப்பல்கள் ரஷ்யா வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது போலாம் பேசும்போது, இந்த கிரீமியால பேஸ் நாங்க ரொம்ப வருஷமா வச்சிருக்கோம். அது எங்களுக்கு வேணும். நாங்க அங்க பேஸ் வச்சுக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. அது வந்து பார்ட்டிஷன் ட்ரீட்டி போட்டிருக்காங்க 1997ல. அப்பவே வந்து ட்ரீட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி வந்து போடுறாங்க. சரி நீங்க அங்க பேஸ் வச்சுக்கங்க. அதுக்கு கைமாற என்ன அப்படிங்கிறது உக்ரைன் தரப்புல இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு ரஷ்ய தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து கேஸ் சீப்பா தரோம். எங்களோட மக்கள் எப்படி கேஸ் யூஸ் பண்றாங்களோ, விலைக்கு வாங்குறாங்களோ, அதே போல நீங்களும் வாங்கிங்க. சீப்பா தரோம் உங்களுக்கு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து சொல்றாங்க. அந்த காலகட்டம் இல்ல. இப்ப கூட வின்டர் வருது அப்படின்னா கேஸ் அதிக அளவுல உக்ரைனுக்கு தேவை. ஏன் அப்படின்னா, வின்டர்ல மக்கள் உயிரோட இருக்கணும்னாலே கேஸ் தேவை. அது மட்டும் இல்லாம கேஸ் சீப்பா கிடைக்குது அப்படின்னா, பொருளாதாரம் வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். மக்களுக்கு அதிகமான செலவு இருக்காது. ஸோ அதனால அவங்களோட வாழ்க்கை முறை நல்லா இருக்கும் அப்படின்றனால உக்ரைனை ஒத்துக்கிட்டாங்க. சோவியத் யூனியனோட பார்ட்டிஷன் டைம்ல இரு நாடுகளுக்கும் பெருமளவுல எக்கனாமி இல்ல. ஸோ அதனால இருதரப்புலையும் வந்து இந்த அக்ரிமெண்ட்டே நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட் அதாவது அந்த ட்ரீட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டாங்க இல்லையா? அது வந்து 1997ல போட்டாங்க. அது எப்போ அமலுக்கு வந்தா 1999 வரைக்கும் அதெல்லாம் பேசி முடிவு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் 1999ல தான் அது அமலுக்கே வருது. ஸோ அது வந்து எப்போ முடிவுக்கு வரணும்னா 2007, 2008ல முடிவுக்கு வரும் இல்லையா? இந்த 2008ல வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப இந்த ட்ரீட்டி வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு. ஏன்னா இரு தரப்புலயும் வந்து அத ஸ்டாப் பண்ணல. அது இருக்கிறது இருந்ததுனால இன்னொரு 10 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருந்திருக்குது. இதுக்கு நடுவுல தான் 2010ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, விக்டர் யானுகோவிச் அவர்கள் வந்திருக்கிறாரு. இது என்னப்பா ஒரு 10 வருஷத்துக்கு இம்சையா இருக்குது. யாராவது வந்து கெடுத்து விட்டாங்கன்னா என்ன பண்றது? நீ 2040 வரைக்கும் வச்சுக்க அப்படிங்கிறது போல 2042 நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்களே பேஸ் வச்சுக்கங்க அப்படிங்கிறது போல ஒரு டீலை கொண்டு வந்தாரு. அந்த டீலை அவர் ப்ரொப்போஸ் பண்ணிட்டாரு. ஆனால் பார்லிமெண்ட்ல அடாப்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆட்சி கலைஞ்சிருச்சு அப்படிங்கிற போல சொல்லப்பட்டு வருது. அது பண்ணிட்டாங்க பண்ணல அப்படிங்கிறது போல கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. பட் ஆனால் அது என்ன அக்ரி ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். அதை வந்து சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அது வர விடக்கூடாதுன்றதுக்காக தான் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 2014ல விக்டர் யானுகோவிச் அவர்களை தூக்கி விட்டாங்க. அவரும் போயிட்டாரு. சட்டத்தை அமல்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஸோ அந்த கிரீமியாங்கிறது ரஷ்யாவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு காரணத்தினால தான் ரஷ்யா வந்து எப்படியாவது அந்த கிரீமியா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அது இருக்கக்கூடாது அப்படின்னு சில நபர்கள் நினைச்சு சில ஆசைகளை மக்களுக்குள்ள விதைச்சிருக்கிறாங்க. அதைத்தான் விக்டர் யானுகோவிச் அவர்கள் யூஸ் பண்ணி ஜெயிச்சிருந்துக்கிறாரு அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. சரி ஏன் வந்து அது என்ன இந்த யூரோப்பியன் யூனியன்ல சேரணுன்ற ஆசையை ஏன் வந்து விதைக்கணும் அப்படின்னா அப்பதான் ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியும். ஆட்சி மாற்றம் கொண்டு வந்து ரஷ்யா அங்க பேஸ் வைக்க போறாங்க. அப்படி இல்லைன்னா மேற்குலக நாடுகள் கொண்டு வந்து அங்க பேஸ் வைக்க போறாங்க. இதுதான் அங்க நடக்க போகுது. இங்க வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த பேஸை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலான்றதை விட
ரஷ்யா வந்து இப்போ செவஸ்டாப்போல ஒரு சப்மரைனை கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுறாங்க. அந்த சப்மரைன்லேருந்து க்ரூஸ் மிசைல்ஸாக இருக்கட்டும், ஹைப்பர்சோனிக் மிசைலாக இருக்கட்டும், ஏவி விடுறாங்க அப்படின்னா துல்லியமான தாக்குதல் பண்ணுறாங்க. அதை வந்து மிக பெருமளவில் தடுக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப சிக்கல் தான். மேற்குலக நாடுகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பார்க்குறோம் இல்லையா? இப்போ அதே போல் ஒரு சூழல் தான் ரஷ்யாவுக்கு இருக்கும். இப்போ செவஸ்டாப்போலா இருக்கட்டும், இந்த கர்ச்சா இருக்கட்டும், இந்த பகுதியெல்லாம் கொண்டு வந்து பூரா நிப்பாட்டி இருக்கிற மாதிரி பூரா அவங்களோட ராணுவத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. நேவல் ஃப்ளீட்டை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க அப்படின்னா, நாட்டோவா இருக்கட்டும், இல்லை யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்து இறக்கிட்டாங்கன்னா, ரஷ்யாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய தட்டு தானே. இருக்கிற இடத்துல இருந்து விடிய காத்தாலக்குள்ள ரஷ்யாவோட மிக பெரும்பான்மையான பகுதிகள் மேல தாக்குதல் பண்ணிடலாம். ரெண்டாவது, ரிட்டாலியேட்டே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா நியூக்ளியர் சிலோஸ் மேலேயும் தாக்குதல் பண்ணிடலாம், குழி வச்சு தாக்கிடலாம். ஸோ இதனால இழப்புகளை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தி விட்டுறலாம். இது போல ஒரு பயம் ரஷ்யாவுக்கு இருக்கிறதுனால எப்படி செவஸ்டாப்போல விட்டு தருவாங்க அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி இருக்கு. இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வந்திருக்கும், என்னப்பா சொல்ற, இது போல நடந்துருன்ற யோசனையினால ரஷ்யா இப்படி செஞ்சுட்டாங்களா அப்படிங்கிறது போல. ஆனா இல்ல, 1995 91ல தான் விடுதலை கிடைக்குது. 95லயே உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா காமன்வெல்த் நேஷனா இந்த பார்ட்டிஷன் ஆச்சுல சோவியத் யூனியன்ல, அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா 95ல இந்த நேட்டோவோட பிஎஃபின்னு சொல்லுவாங்க, பார்ட்னர்ஷிப் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ நேட்டோக்குள்ள ஒரு நாடு சேரணும் அப்படின்னா சும்மாலாம் போய் சேர்ந்துட முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சேர முடியும். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் பார்ட்னர்ஷிப் ஃபார் பீஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனை சேர்த்துக்கிறாங்க. உக்ரைனை சேர்ந்துருச்சு. இதில் சேர்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நாட்டோ நாடுகளை இங்கே மெடிட்ரேனியன் சீல போய் எல்லாம் வாங்க சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, உக்ரைன் வாங்க சுற்றி பார்க்கலான்னா ஒன்றா போய் அப்படிங்கிறது போல உக்ரைனும் ஒரு போட் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா எல்லாம் சுற்றி பார்த்துட்டு, ஓ இதுதான் ஆஃப்ரிக்காவா, நல்லா இருக்கு, மெடிட்ரேனியன் சீ பக்கத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அந்த சைடு இந்த ரெட் சி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சுக்கிறாங்க உக்ரைனுக்கு. ஸோ இது போலெல்லாம் செஞ்சு காட்டும் போது ரஷ்யாவுக்கு பயம் இருக்குதானே செய்யும். என்னப்பா இவங்களோட போய் நீ சேர்ந்து சரின்னா நாளைக்கு அவங்க வந்து இந்த இடத்துல என்ன செய்வாங்க இல்லையா செவஸ்டாப்போல், அப்புறம் இங்கே நின்றுக்குவாங்க இல்லையா. இப்போ எப்படி ரஷ்யாவோட ஷிப் வந்து கியூபாக்கு போகுது, அமெரிக்காவே அலர்லாங்க இல்லையா. ஸோ அது போல தான் இங்கே இது போல விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால தான் ரஷ்யா வந்து எப்படியா கிரீமியாவை தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறது போல முடிவெடுத்து 2014 என்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறது போல அவங்களே அனெக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம முன்னாடி விட்டு போச்சு இல்லையா, அதாவது ஏன் வந்து மக்கள் மனசுல அப்படி ஒரு விதைய விதைச்சாங்க, யார் விதைச்சாங்க அப்படின்னா, இப்போ இந்த கிரீமியாவோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் எங்கிருந்து வந்தாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா. இதுக்கு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி ரமணா படம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்த பார்ட்டில் நீங்கள் மெர்ச் பண்ணிக்கங்க. நான் எந்த இடத்துலையும் அதை கம்பேர் பண்ணி காட்ட மாட்டேன், நீங்களே மெர்ச் பண்ணி பார்த்துக்கணும், அவ்வளோதான். இதோட இந்த பதிவு வந்து நம்ம முடிச்சுக்குவோம். அடுத்த பதிவில் வந்து இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, அதாவது நடுவில் என்னென்னலாம் நடந்துச்சு, பின்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறத வச்சு நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு என்டையர் பிக்சர் கிடச்ச மாதிரி தெரியும், ஓகே இதுதான் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது போல். இதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சிடலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.